ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஒன் பார்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி அது ரொம்ப ஈஸியானது. காலையில் ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் போதும், நம்மளுக்கு சூப்பராக ஒரு கிட்டத்தட்ட பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு பாஸ்தா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாகி தான் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ இந்த பாஸ்தா பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அது நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நல்ல கலர் கொடுக்கும் பாஸ்தாக்கு. இப்போ இதையும் வந்து 1-2 கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் நம்ம குக்கர் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தனோன்னா போதும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்லையா அதையும் போட்டு நல்லா லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்குவோம். ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அதையும் லைட்டாக 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கிட்டு இதோட கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்குவோம். புதினா இலைக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்த போகிறோம். நான் வந்து இந்த கப்பில் தான் வந்து 1 கப் அளவு பாஸ்தா மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் அளவு பாஸ்தா எடுத்து இதில் சேர்த்துருவோம். இப்போ குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக்கரை வச்சுட்டு ஒரு 3 விசில் நல்லா விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பாஸ்தா ரெடி ஆயிரும். இப்போ என்னோடய பாஸ்தா வந்து நல்லா பெரிய பாஸ்தா அப்படிங்கிறனால நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களது சின்ன சைஸ் பாஸ்தா அப்படின்னா தண்ணியை வந்து நீங்கள் 1-1 1/2 கப் அளவு சேர்த்துனீங்கன்னா போதும். நிறையா தண்ணி சேர்த்துனீங்கன்னா கொலன்னு ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் சின்ன பாஸ்தா வந்தால் விசிலையும் வந்து 1 விசில் இல்லை 2 விசில் விடுங்க போதும். நான் வந்து பெரிய பாஸ்தா அப்படிங்கிறதுனால 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா குக்கரில் வந்து வெந்துருச்சு பாஸ்தாலாம். விசில்லாம் போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள் போதும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இது ஆற பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றிடும். அதனால் ரொம்ப ட்ரை ஆகிற வரையும் அடுப்பில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும்போதே நம்ம எடுத்துட்டோம்னா குழந்தைங்க மதியானம் லஞ்ச் பாக்ஸ் சாப்பிட்றப்ப ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு வேக வச்ச முட்டை மட்டும் வச்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு எடுத்து வருவாங்க. இது காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியானதும் கூட. குழந்தைங்களும் ரொம்ப பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பாய்.